ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கரன். இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா நியூ இயர் டே பத்தியானது. நியூ இயர் டே அப்படின்னு சொன்னாலே ஒரு புது வருஷத்தோட புது தொடக்கம் தான் நியூ இயர் டே. அதாவது ஒவ்வொரு வருஷம் நம்ம நியூ இயரா கொண்டாடுறோம். உலகத்துல பல்வேறு வகையான கேலண்டர்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. கேலண்டர்ஸ் அப்படின்னா நாட்காட்டி அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த ஒவ்வொரு கேலண்டர்ஸுமே ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு நமக்கு வந்து கேலண்டர்ஸ்ல குறிப்பிடப்படுறாங்க. முதல்ல நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் கேலண்டர்ஸ் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் சோலார் கேலண்டர், அதாவது சூரியனுக்கு அடிப்படையாக வச்சு இயக்கப்படக்கூடிய கேலண்டர் தான் சோலார் கேலண்டர். அதுக்கு அடுத்து லூனார் கேலண்டர், அது சந்திரனின் அடிப்படையாக வச்சு இருக்கக்கூடிய கேலண்டர் தான் இந்த லூனார் கேலண்டர். அடுத்து லூனி சோலார் கேலண்டர். இந்த லூனி சோலார் கேலண்டர் சூரியன் மற்றும் சந்திரன் இது ரெண்டு நகர்வுகளை அடிப்படையாக வச்சு இருக்கக்கூடிய கேலண்டர் தான் இது லூனி சோலார் கேலண்டர். இது மூணுத்தை பேஸ் பண்ணி தான் முக்காவாசி கேலண்டர்ஸ் அடிப்படையாக இருக்கப்படுது. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இப்போ நியூ இயர் டே ஜென்ரலா நம்ம கொண்டாடக்கூடிய நாள் என்னன்னு பார்த்தோம்னா ஜனவரி 1ஆம் தேதியை நம்ம நியூ இயர் டேவா கொண்டாடுறோம். இந்த ஜனவரி 1ஆம் தேதிங்கிறது கிரிகோரியன் கேலண்டர் அடிப்படையில கொண்டாடப்படுற நியூ இயர் டே. இது கரெக்டா பார்த்தோம்னா ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரக்கூடியது இந்த நியூ இயர் டே. இது போல பல கலாச்சாரங்கள் பல்வேறு வகையான புத்தாண்டுகளை கொண்டாடக்கூடிய பழக்கம்ங்கிறது மக்கள்கிட்ட நிலவி வந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாட்காட்டியும் ஒவ்வொரு வகையும் மாறும் போது ஒரு ரிப்பீட்டேஷன் சைக்கிளா தான் மாறிக்கிட்டு இருக்கு. அதனால மறுபடியும் திரும்ப அந்த நாளை வந்து சேரும் போது புத்தாண்டா கொண்டாடுறாங்க. அதுதான் புது வருஷத்துக்கு தொடக்கமாகவும் கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு வகையான இந்த புத்தாண்டு கொண்டாடப்படுது. வெவ்வேறு வகையான பழக்க வழக்கங்கள் இருக்கு. வெவ்வேறு சடங்கு சம்பிரதாயங்களும் இந்த பழக்க வழக்கங்கள் அடிப்படையில புத்தாண்டு அமையுது. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி புத்தாண்டோட வரலாறு என்னன்னு பார்ப்போம். இது ஹிஸ்டரின்னு பார்த்தோம்னாலே ஏன்ஷியண்டா பாபிலோனியர்கள் இவங்களோட காலகட்டத்தான 2000 BC-ல இருந்தே புது ஆண்டுக்கான கணக்கீடுகள்ங்கிறது கொண்டாடப்பட்டு வழங்கி வருகிறது தான். ஒவ்வொரு கலாச்சாரங்களும் எப்படி ஏற்று மாற்றி கொண்டு வருகிறதோ அது மாதிரி காலத்துக்கு ஏற்பவும் கலாச்சாரங்கள் கேலண்டர்ஸே மாறிக்கிட்டு தான் வருது. இதுல பார்த்தோம்னா கிரிகோரியன் கேலண்டர் வருது, ஜூலியன் கேலண்டர் வருது, அதுக்கடுத்து ரோமன் கேலண்டர் இயற்கையாவே ஏற்படுத்தப்பட்ட கேலண்டர் இருக்கு. இப்ப பார்த்தோம்னா ஜூலியன் கேலண்டர்ங்கிறது 52 BC-ல இந்த ஜூலியன் கேலண்டர் ஜூலியஸ் சீசரோட காலகட்டத்துல கொண்டு வரப்படுது. இந்த ஜூலியன் கேலண்டரை பார்த்தா பொதுவா 10 மாதங்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த 10 மாதங்களுக்கு இப்பயும் எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா செப்டம்பர் மாசங்கிறது நம்மளுக்கு இப்போ 9வது மாசமா இருக்கு. ஆனா அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்காங்க. காரணம் வந்து 7வது மாசத்துக்கு செப்டம்பர். அதுக்கு அடுத்து நம்ம அக்டோபர் மாசம் பார்த்தோம்னா அப்படிங்கிற வந்து பிரிவிக்ஸ்க்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா 8. ஆனா நமக்கு இப்ப அது 10வது மாசமா இருக்கு. அதே மாதிரி டிசம்பர்ல டெக்கா அப்படிங்கிற வரக்கூடிய பிரிஃபிக்ஸ்க்கான அர்த்தம் வந்து 10. ஆனா நமக்கு அது 12வது மாசமா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாசம் வந்து இடையில ஆட் பண்ணப்பட்டதுனால தான். முன்னாடி இருக்கக்கூடிய கேலண்டர்ல ரோமானிய கேலண்டர்ல மார்ச் 1ஆம் தேதி தான் நமக்கு புத்தாண்டா கொண்டாடப்பட்டு வருகிறது. என்னதான் இந்த ஜூலியன் கேலண்டர் மூலமா ஜனவரி 1ஆம் தேதி தான் நமக்கு நியூ இயர் பிக்ஸ் பண்ணப்பட்டு பல காலமா வந்து பிராக்டிஸ் பண்ணப்பட்டு வந்திருந்தாலும் யூரோப்ல ஐரோப்பிய நாடுகள்ல பார்த்தோம்னா பல கிறிஸ்துவ டினாமினேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு வெவ்வேறு நாட்களை வச்சு அவங்க புத்தாண்டை கொண்டாடுறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா பார்க்கணும்னா 25 டிசம்பர், அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை புத்தாண்டை நினைச்சு கொண்டாடக்கூடிய பழக்க வழக்கம் வந்து ஒரு சாரார்கிட்ட இருக்கு. அதுக்கடுத்து மார்ச் 25ஆம் தேதி அதை வந்து நியூ இயரா வச்சு கொண்டாடக்கூடிய பழக்க வழக்கம் சிலவங்க இருக்கு. அடுத்து பார்த்தா லேடி டே, அதாவது மேரி மாத கருவுற்று நாள், அதை வந்து முதல் நாளா வச்சு புத்தாண்டு கணக்கிடுறவங்களும் ஒரு குறிப்பிட்ட சாரார் இருக்கதான் செய்யறாங்க. இது ஒவ்வொரு வகையான கிறிஸ்டியன் டினாமினேஷன்ஸ் கிட்ட வந்து மாறுதல் ஏற்பட்டு ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு முதல் நாள் வந்து மாற்றம் ஏற்பட்டு வருது. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜனவரி 1ஆம் தேதியை புத்தாண்டின் தினமா எந்த நாடுகள்லாம் கணக்கிடப்பட ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தோம்னா பிரான்ஸ் 1564வது வருஷத்தின் தொடக்கத்திலேயே வந்து புத்தாண்டு ஜனவரி 1ஆக ஏற்றுக்கொண்டுச்சு. அதுக்கு ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாடுகள் வந்து பார்த்தோம்னா 1556வது வருஷம் வந்து ஏத்துக்குச்சு. அதுக்கடுத்து 1544ஆம் வருஷத்துல ஜெர்மனி ஏத்துக்குச்சு. அதுக்கு 1800வது வருடங்கள்ல ரஷ்யாவும் 1852ஆம் வருடம் முதல் இங்கிலாண்டும் ஏத்துக்கிட்டு ஜனவரி 1ஆம் தேதி தங்களோட நியூ இயர் டேவா வந்து அறிவிச்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி மற்ற நாடுகள்ல என்னென்ன வகையில புத்தாண்டு கொண்டாடப்படுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பிரிக்கா நாடுல இருக்கக்கூடிய காப்டிக் ஈஜிப்சியன்ஸ் அவங்க வந்து நைரோஸ் அப்படிங்கிற வந்து பேர்ல அவங்களோட புத்தாண்டை கொண்டாடுறாங்க. இது பொதுவாக 11 செப்டம்பர்ல வந்து ஃபாலோ ஆகுது. இது எதை குறிப்பிடுதுன்னா நைல்ல கூடிய ஃபிளட்டிங் வந்து நின்னதுக்கான தேதியை குறிப்பிடுறதுதான் இந்த 11 செப்டம்பரா கருதப்பட்டு அவங்க புத்தாண்டை கொண்டாடுறாங்க. அதுக்கடுத்து எத்தியோப்பியா பார்த்தோம்னா என்குடா டாஷ் அப்படிங்கிற பேர்ல வந்து அவங்களோட புத்தாண்டு தினம்ங்கிறது கொண்டாடப்பட்டு வருது. இந்த என்குடா டாஷ் அப்படிங்கிற புத்தாண்டு எதுக்காக கொண்டாடப்படுதுன்னா சம்மர் சீசன் முடிஞ்சு அதுக்கடுத்து மழை காலம் தொடங்கப்பட காலத்தை குறிப்பிடுறதுனால இந்த என்குடா டாஷ் வந்து எத்தியோப்பியா கொண்டாடப்படுது. அதுக்கடுத்து நம்ம ஏசியால என்னென்ன வகையில புத்தாண்டு கொண்டாடப்படுதுன்னு பார்ப்போம். முதல்ல இருக்கிறது சைனீஸ் நியூ இயர். சைனீஸ் நியூ இயர்னு பார்த்தோம்னாலே அது வந்து லூனார் பேஸ்டு நியூ இயர்.
இது எப்பல இருந்து எப்ப வரைக்கும் ஃபாலோ வாய்ப்பு இருக்குன்னா 20 ஜனவரியில இருந்து 20 பிப்ரவரிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல வந்து இந்த லூனார் நியூ இயர்ங்கிறது வர வாய்ப்பு இருக்கு. இதுதான் சீனா நியூ. இந்த ஒரு டைம்ல வந்து அவங்க ரெட் கலர் என்வலப்ல கிஃப்ட் கார்ட்ஸ் ஆகும், மணியை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்தளிப்பதாகவும் கிஃப்ட் கொடுக்கறதும் அவங்க முக்கியமான வேலையா கருதுறாங்க. அதுக்கு அடுத்து கொரியன் நியூ இயர். இந்த கொரியன் நியூ இயர் சியோலல் அப்படிங்கிற பேர்ல கொண்டாடப்படுது. இந்த 3 நாட்கள் பண்டிகை கொரியால கொண்டாடுறாங்க. இதோடு சேர்த்து ஜனவரி 1ஆம் தேதியும் அவங்க சேர்த்து நியூ இயரா கொண்டாடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா தாய்லாந்து மக்கள் இது சோங்க்ரான் அப்படிங்கிற பேர்ல இருந்து புத்தாண்டை கொண்டாடுறாங்க. இது பொதுவா 13 ஏப்ரல்ல இருந்து 14 ஏப்ரலுக்குள்ள வந்து இந்த புத்தாண்டுங்கிறது அவங்களுக்கு பிறக்குது. இதுக்கடுத்து இந்தியால புத்தாண்டு ஒவ்வொரு கலாச்சாரங்களும் எப்படி கொண்டாடப்படுதுன்னு பார்ப்போம். இந்தியாவில பார்த்தோம்னா வெவ்வேறு கலாச்சாரங்களும் வெவ்வேறு மாநிலங்களை பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மக்களும் வெவ்வேறு வகையில கொண்டாடுறாங்க. விக்ரம் சாம்பாட் கேலண்டர் பின்பற்றவங்க தீபாவளி திருநாள தங்களோட முதல் நாள கருதி நியூ இயரை கொண்டாடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா தமிழ் புத்தாண்டு கொண்டாடக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே சித்திரை 1ஆம் தேதியை புத்தாண்டா நினைச்சு கொண்டாடுறாங்க. சில சாரா தை 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு தினமாகவும் கருதி கொண்டாடுறாங்க. அதுக்கடுத்து மலையாள புத்தாண்டு. இந்த மலையாள புத்தாண்டு விஷு அப்படிங்கிற பேர்ல குறிப்பிடப்பட்டு சொல்றாங்க. இது பொதுவா 14 ஏப்ரல் அல்லது 15 ஏப்ரல் நட்சத்திரத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டு இது கொண்டாடப்படுது. அதுக்கடுத்து தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து யுகாதி அல்லது உகாதி அப்படிங்கிற பேர்ல பண்டிகை கொண்டாடுறாங்க. இது கரெக்டா பார்த்தோம்னா ஒரு அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய தினத்துல இருந்து இந்த வந்து பண்டிகை கொண்டாடப்படுது. இது பொதுவாக மார்ச் மாசம் அல்லது ஏப்ரல் மாசத்தின் தொடக்கத்தில் வரக்கூடியதா இருக்கு. அதுக்கடுத்து சீக்கிய மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை வந்து தங்களோட நானக் சாஹி கேலண்டர் பேஸ் பண்ணி அடிப்படையாக இருக்குது. அது குரு நானக்கின் பிறந்த நாளை அடிப்படையாக வச்சு அந்த கேலண்டர் வந்து தொடங்கப்பட்டு ஒவ்வொரு இடம் புத்தாண்டு கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாம பெங்கால் மொழி பேசக்கூடிய மக்கள் தங்கள் பெங்கால் புத்தாண்ட புகையிலா பைசாக் அப்படிங்கிற பெயரில் வைத்து கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் பரவக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களோட கேலண்டர் ஹிஜ்ரி கேலண்டர் மூலமா வச்சு கொண்டாடுறாங்க. அதுல முதல் நாள்னு பார்த்தோம்னா முகரம் மாசத்தின் முதல் நாளா முகரம் திருநாளதான் அவங்க வந்து புத்தாண்டா கொண்டாடுறாங்க. அதுக்கு அடுத்து யூத மதத்துக்கு பார்த்தோம்னா ரோஷ் ஹசன்னா அப்படிங்கிற பேர்ல போய் அவங்க புத்தாண்டு வந்து அழைக்கப்பட்டு கொண்டாடப்படுது. இதெல்லாம் தான் ஒவ்வொரு கலாச்சாரங்களும் ஒவ்வொரு பண்பாடுகளும் இருக்கக்கூடிய புத்தாண்டு திருநாள் கொண்டாட்டங்கள். அதுக்கு அடுத்து புத்தாண்டோட பொதுவா இருக்கக்கூடிய உலகளாவிய பழக்க வழக்கங்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். இந்த புத்தாண்டு தினத்தை அன்னைக்கு மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது உலகளாவிய பழக்கமா இருந்துட்டு வருது. இது வெவ்வேறு கலாச்சாரங்களையும் வந்து இந்த மாதிரி பண்பாடு ரீதியா தங்களுக்கு கிஃப்ட் பரிமாறிக்கொள்வதுங்கிறது ஒரு நல்ல துவக்கத்தின் அடையாளமா கருதுறாங்க. அது மட்டும் இல்லாம நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் இந்த அடுத்து வரக்கூடிய நல்ல ஆண்டுல வந்து நல்ல முறையில அவங்க வாழ்க்கையை மென்மேலும் சிறப்படையவும் அதுக்கேற்ற நியூ இயர் ரெசல்யூஷன்ஸும் எடுக்கிறாங்க. இது மூலமா தங்களோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்காக நியூ இயர் டேல இருந்து இந்த ரிசர்வேஷன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரியான பழக்க வழக்கங்கள் உலகளாவிய ரீதியா பல்வேறு கலாச்சாரங்களே இருந்துகிட்டு தான் வருது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நியூ இயர் பேபிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் பார்ப்போம். இந்த நியூ இயர் பேபிஸ் அப்படின்னா என்னன்னா புத்தாண்டு தினத்தை அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை நியூ இயர் பேபிஸ் அப்படிங்கிற கான்செப்டை குறிப்பிடுவாங்க. இந்த புத்தாண்டு தினத்துல இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளை கரெக்டா பார்த்தோம்னா அவங்களோட பர்த்டே அந்த ஆண்டின் துவக்கத்திலேயே ஆரம்பிக்குது. அதனால ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது அவங்களோட வயது கரெக்டா கணக்கிடப்பட்டு வருகிறது. இதுதான் நியூ இயர் பேபிஸ் கான்செப்ட். இன்னைக்கு நம்ம நியூ இயர் பத்தி பார்த்தோம். இது மாதிரி பல்வேறு சரியான தகவல்களை பார்க்கணும்னா நீங்க விஜே ஸ்பீக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.